ஸோ நிறைய பேர் நிறைய அனிமே காத்துட்டு இருப்பீங்க ரைட்டா. பட் அதில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற 3 அனிமேவான டீமான் ஸ்லேயர், ஜேஜேகே, சோலோ லிவிங். ஸோ அந்த 3 அனிமேவோட அடுத்த கட்டம் எப்போ வரப்போகுது, அந்த அனிமோட இறுதி கட்டம் எப்போ வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை தான் தெட்ட தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது எப்போ வரப்போகுது, என்னைக்கு தான் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இது மாதிரி அப்டேட் வீடியோக்கோ இல்லை வந்து நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும். அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படியே தள்ளி விட்டு போகாமல் கொஞ்சம் வீடியோ எல்லாம் வந்துட்டு போங்க, ஓகேவா? ஸோ சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேஸ் வீடியோக்கு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து போன வருஷம் அனிமே ஆஃப் த இயர் வாங்கினா சோலோ லிவிங் பற்றி பேசிடுவோம். ஸோ ஏற்கனவே வந்து சோலோ லிவிங்கோட சீசன் 2 வரை வந்திருக்கும். சீசன் 3 எப்போ வரப்போகுது அப்படின்ற கொஸ்டின் தான் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். சோலோ லிவிங் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி எப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்காத 2028 வரட்டும், ஒலிம்பிக் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சம் லீக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுபடி எப்போ அப்படின்னு பார்த்தா 2027 வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்கானுங்கப்பா. ஸோ 2027 வந்து சோலோ லிவிங்கோட சீசன் 3 வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி லீக்ஸ் கிடைச்சிருக்கு. சரி ஓகே ப்ரோ, ஃபைனல் சீசன் எப்போ ப்ரோ வரப்போகுது அப்படின்னு கேட்டால் 2029 அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. ஸோ ஃபைனல் சீசன் 2029 அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து சீசன் 3 வந்து சீசன் 3லே பாதி ஸ்டோரி முடிஞ்சிருமா அப்படின்றது சுத்தமாக தெரியல. ஸோ லீக்ஸ் படி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 2027 சீசன் 3 முடிச்சிருவானுங்க. 2029 வந்து சோலோ லிவிங்கோட எண்டிங்கை முடிச்சு விட்டுருவானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ யாராச்சும் மங்கா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது நடக்க முடியுமா, சாத்தியம் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்கப்பா. பிகாஸ் இந்த இடத்துல எனக்குமே கொஞ்சம் டவுட் இருக்கு. 2029 முடிக்கிறாங்க அப்படின்னா 2 சீசன் தான், இதுக்கப்புறம் 2 சீசன் தான் வந்து சோலோ லிவிங் வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்க சொல்ற மங்கா ஒன்றும் போயின்னு இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ எனிவே இன்னத்தான் எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ தான் வந்து உரைச்சாலுமே 2027 வந்து சோலோ லிவிங் சீசன் 3 வரப்போதாமா. 2029 தான் வந்து சோலோ லிவிங்கோட கடைசி சீசன் வரப்போதாமா, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச அனிமேவான, யாருக்கும் ஏட்டே இல்லாத ஒரு அனிமேவான ஜேஜேகே பற்றி பேசியாகணும். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜேஜேகேவோட வந்து நெக்ஸ்ட் சீசன், அதாவது வந்து தேர்ட் சீசன் வந்து வர 2026 ஜனவரி மாதம் வருது அப்படின்னு. ஸோ நான் இந்த விஷயத்தை இதில் சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது. ஏற்கனவே வந்து வீக்லி அப்டேட்ஸ் போடுறோம். அந்த வீடியோலேயே சொல்லி வச்சிருப்பேன். மேபி மோர் டீடைல்ஸுக்கு அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லை இதுலேயும் நல்லா கூட சொல்கிறேன், ஓகேவா? ஸோ வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாதம், அதாவது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஜேஜேகேவோட தேர்ட் சீசன் ரிலீஸ் பண்ணுறானுங்கப்பா. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம நவம்பர் வருதுல, அந்த நவம்பரில் மட்டும் வந்து ஏதோ ஜப்பானில் ஏதோ வந்து ஜேஜேகே சார்ந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. பட் அது இந்தியாவில் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு வந்து அஃபிஷியலாக டேட் கிடையாது. பட் வந்து அப்டேட் ஆஃப் த வீடியோ, அப்டேட் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் 2026 வந்து ஜேஜேகேவோட சீசன் 3 வரப்போகுது. ஸோ இதுதான் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா இதுக்கு மேலே ட்விஸ்ட்டாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 3 முடிக்கிறானுங்களே, சீசன் 4 எடுத்துன்னு போகாமல் நேராக சுக்குனா வர்சஸ் கோஜோ அப்படின்ற மாதிரி அந்த சீனை வந்து சீசனாக போடாமல் இப்போ டீமாஸ்டர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் படம் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி வந்து கோஜோ வர்சஸ் சுக்குனா அப்படின்ற மாதிரி படமாக எடுத்துன்னு போக போகிறானுங்களாமா. ஸோ இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா இப்போ டீமாஸ்டர் அடித்த ரெக்கார்டோட கன்ஃபார்மாக வந்து ஜேஜேகே அதுக்கு மேலே ரெக்கார்டு பண்ணுறோம். ஏன்னா வந்து முக்கால்வாசி வந்து சீசன் 3லேயே வந்து ஜேஜேகே ஃபேன் பேஸை பிடிச்சிரும். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம அனிமேக்கே வந்து ஹைப் அதிகமாக இருக்குது, இந்தியாவிலே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபார்மாக வந்து ஜேஜேகே வந்து பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சுக்குனா வர்சஸ் கோஜோ வந்து படமாக வந்து போடுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் இப்போதைக்கு இது சம் லீக்ஸாக மட்டும் தான் இருக்குது. அஃபிஷியலாக எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலப்பா. ஸோ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனது என்ன அப்படின்னு கேட்டால் வர ஜனவரி மாதம் வந்து சீசன் 3 வருது அப்படின்றது மட்டும்தான். பட் வந்து இப்போ கரண்ட் நம்ம எவ்வளோ பார்க்குறோம். ஸோ செயின்சா மேனாக இருந்தாலும் சரி, கைஜுவாக இருந்தாலும் சரி, சோலோ லிவிங்கில் இருந்தாலும் சரி, அண்ட் செவன் டிமாஸ் இருந்தாலுமே சரி, ஸோ நிறைய படங்கள்லாம் வந்து இப்போ வந்து தேட்டரில் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபார்மாக வந்து கோஜோவை சுக்குனா எடுத்துன்னு வந்தானுங்க அப்படின்னா அது வந்து அது எடுத்துன்னு தான் வருவானுங்க போல. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மேபி வந்து தேட்டிக்கல் தீக்கு சொல்கிறது அது வெறித்தனமாக இருக்கும்டா, ஓகேவா? ஸோ எனிவே நானுமே வெயிட் பண்ணுறேன். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் கோஜோ சுக்குனா ஃபைட்டை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிலாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அண்டு வந்து என்னத்தான் வந்து நான் ஒரு ஜாப்பனீஸாக பார்க்குறோம் இருந்தாலும் யாராக இருந்தாலுமே வந்து அது தமிழ் டப்பில் வந்தால் அதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். இப்போ டீமாஸ்டர் வந்து தமிழில் பார்த்துருக்கோம் ரைட்டா. ஸோ அதே மாதிரி ஜேஜேகேயும் தமிழில் பார்க்குறோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் தெரியுமா தெரியல அப்படின்னு தெரியல, டீமாஸ்டரோட தமிழில் ஓடிச்சில. ஸோ அதில் கரெக்டாக வந்து தமிழில் ஓடிச்சான்னு தெரியல. பட் தமிழ்நாட்டு டோட்டல் கட்சி வந்து 50 லட்சமாமா. 50 லட்சம் அப்படின்னும் போது நம்ம வந்து நம்ம அமெரிக்கா யூஎஸ்டி படியும் போட்டோம்னா 5 மில்லியன் வந்து ஏர்ன் பண்ணுறானுங்க தமிழ்நாட்டில் மட்டுமே. ஸோ அந்த 50 லட்சத்தில் எப்படியோ வந்து ஒரு 20 லட்சமோ ஒரு 15 லட்சமோ தமிழ் டப்பில் தான் எடுத்துருப்பானுங்க ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது
பார்க்கும்போது ஸ்டில் எவ்வளோ பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து இப்போ கூட வந்து தேட்டரில் தமிழ் டப்பிங்கில் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி விஷயம் நடக்கும்போது வந்து ஜேஜேகேல வந்து கோஜோ வர்சஸ் சுகுணா சண்டை வந்து தமிழ் டப்பில் வருதுன்னா கன்ஃபார்மாக அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் தமிழ் ஃபேன் பேஸை பொறுத்த வரையுமே. ஸோ இனிமே வந்து தமிழில் பார்த்தா வேஸ்ட்டு, தமிழ்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சில்லறத்தனமாக பேசாமல் ஸோ எல்லா லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் வந்து நம்ம தமிழை சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுள்ளேயே அனிமே இப்போ வர்ற அளவுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி தான் ஏடா கூடமா பேசி அதுக்கப்புறம் வந்து மேபி தெலுங்கு டப்பிங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கே நிப்பாட்டி நருட்டோ ஷிப்னு நிப்பாட்டானுங்க தெலுங்கு பக்கம். ஸோ இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஸோ வந்து ஜாப்பனீஸ்லேயே இருந்தால் போதும், தமிழே வேணாம் அப்படின்னு சொல்லி கத்தினுக்காதீங்க. ஏன்னா வந்து டீமாஸ்டர் படம் பார்த்துருக்கோம். டீமாஸ்டர் படம் உண்மையெல்லாம் சொல்ல போகிறோம் தமிழ் டப்பில் வந்து என்னால் வந்து வர்ணிக்கவே முடியல. எப்படி ஒரு எமோஷனில் வந்து ஜாப்பனீஸாக பார்க்கும்போது நம்ம கண்ணு கலங்குதோ ஸோ அதே மாதிரி வந்து நம்ம தமிழ் டப்லையும் கண்ணு கலங்குது அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்டா. ஸோ ரியலியாக வந்து நான் எப்படி வந்து நருட்டோ தமிழ் டப்பர்ஸை வந்து பாராட்டணும், ஸோ அதே மாதிரி டீமாஸ்டரோட தமிழ் டப்பர்ஸை பாராட்டியே ஆகணும், அது பண்ணியே ஆகணும், அது மஸ்ட்டு. ஸோ நான் பேசிக்கலாக வந்து 1லேருந்து 4 வரைக்கும் தமிழ் டப்பில் பார்க்கல, நான் ஃபுல்லாக ஜாப்பனீஸ் தான் பார்த்தேன். பட் வந்து நான் டீமாஸ் இன்ஃபினிட்டி கேஸை தமிழில் பார்த்தேன். சத்தியமாக சூப்பராக இருந்துச்சுடா. ஸோ வந்து யாரும் பார்த்துட்டு வாங்க. சத்தியமாக சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. இந்த இன்ஃபினிட்டி கேஸ்ல பார்த்துட்டு போகிற விடையெல்லாம் இன்ஃபினிட்டி கேஸ்லாம் பற்றி பேசினுக்கிறேன். ஸோ ஸ்டில் ஓகே, பேக் டு த கண்டென்ட். ஸோ எனிவே மக்களே, ஜேஜேகேவில் வந்து கோஜோ சுக்குனோ அப்படின்ற ஃபைட்டு வந்து 2027 தேட்டரில் வரப்போகுது அப்படின்னு வந்து லீக்ஸ் கிடச்சிருக்குப்பா. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, தேட்டரில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜேஜேகே கூட கடைசி கட்டம் எப்போ ப்ரோ வரும், இறுதி கட்டம் எப்போ ப்ரோ வரும், இறுதி கட்டத்துக்குள்ளே எப்போ ப்ரோ போவோம் அப்படிங்க கேட்டா ஸோ இறுதி கட்டத்தை பொறுத்த வரையுமே வந்து 2029 தான் ஜேஜேகே முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கானுங்கப்பா. ஸோ அதுவும் வந்து மேபி எபிசோட்ஸ் தான் முடிக்கிறானுங்க. இப்போ எப்படி சீசன் 1 சீசன் 2 பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி தான் வந்து கடைசி சீசனை வந்து சீசனாக போட்டு முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கிறானுங்க. ஸோ கடைசியில் நடக்கும் இட்டாடோரி வர்சஸ் சுக்குனா. ஸோ இந்த சண்டை தான். ஸோ இந்த சண்டை அவ்வளோ பேர் சண்டைனா இருக்காது போல். ஸோ அதனால் வந்து சீசனாக போட்டு முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கிறானுங்க ஸ்டூடியோவே சேர்ந்தவங்க. பட் இது வரையுமே லீக்ஸை தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரையும் 2029 ஜேஜேகே முடியுது அப்படின்னாலுமே சுக்குனா வர்சஸ் கோஜோ அப்படின்ற படத்தை வந்து தாராளமாக தமிழ்நாட்டில் எடுத்துன்னு வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரையும் டீமாஸ்டர் இன்ஃபினிட்டி கேஸ்ல என்ன பண்ணாங்களோ ஸோ அதே மாதிரி ஜேஜேகேவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு ஆதாயத்துக்கு வருவேன். நீங்கள் என்ன ஆதாயத்து வரீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் சேம் டைமில் பாயிண்ட் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னு பேச போனால் 2026 ஜேஜேகேவோட எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணுறானுங்க. அதே 2027 வந்து சுக்குனா வர்சஸ் கோஜோ அப்படின்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுறானுங்க. கடைசியாக 2029 ஜேஜேகேவோட கடைசி சீசனை ரிலீஸ் பண்ணுறானுங்க, ஓகேவா? ஸோ அப்படியே வந்து 2029 ஜேஜேகே எண்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி வந்து லீக்ஸ் கிடைச்சிருக்கு. மேபி வந்து இது ஒரு கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியலே வந்து டீமாஸ்லேயர் தான். ஸோ டீமாஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்ல எப்போ முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேள்வி இருக்கும். ஸோ ஏற்கனவே பார்த்தா ஒரு படத்தை வந்து 2025 அதாவது இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. ரெண்டாவது படம் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தா 2027 தான் வரப்போதாமா. அதாவது நம்மளுக்கு வந்து அடுத்த வருஷம் ட்ரீட்டாக வந்து ப்ளீச், பிளாக் லவர், அதுக்கப்புறம் வந்து ஜேஜேகேவா இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் ட்ரீட்டாக தான் வந்து நம்ம டீமாஸ்லேயர் உள்ளே இறங்குவான். ஸோ எனிவே வந்து 2027 ஜேஜேகே வரப்போதாமா. அதுக்கப்புறம் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தா 2029 தான் வந்து அடுத்த படமே வரப்போதான். அதாவது கிட்டத்தட்ட வந்து நடுவில் 1.5 வருஷம் கேப் போட்டு தான் ரிலீஸ் பண்ணுறானுங்க. ஸோ இன்னும் வந்து 2 படம் இருக்குது. இப்போ ஒரு படம் போயிட்டு இருக்குல்ல, இன்னும் 2 படம் இருக்குது. அந்த 2 படம் வந்து ரிலீஸ் பண்ணி நான் பார்க்கறதுக்குள்ளேயே வந்து 2029 ஆகிடுமாமா. பட் இந்த விஷயம் வந்து ஓரளவு கன்ஃபார்மான நியூஸ் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான் இந்த நியூஸுமே. ஸோ கூடிய சீக்கிரம் டீமாஸ்லேயர் வரும், பங்க பண்ணும் அப்படின்றத நினைக்கலாம். ஸோ டீமாஸ்லேயர் இப்போ ஒரு படம் எப்படி தமிழ் பண்ணானுங்களோ ஸோ அதே மாதிரி அடுத்த 2 படமும் தமிழ் டப்பில் வரும் அப்படின்றதையும் நம்புவோம். ஸோ இதில் லீக்ஸுமே சொல்லிருக்கோம். அண்ட் சேம் டைமில் வந்து சில வந்து ஒரிஜினல் கன்ஃபார்மான நியூஸுமே சொல்லிருக்கோம். மேபி எதாவது மாறுது அப்படின்னா ஜேஜேகேவோட படம் இருக்குல்ல, அந்த படத்தில் சேஞ்ச் வர சான்ஸ் இருக்குது. பட் கிட்டத்தட்ட பார்க்கும்போது 2030 2029 வந்து நம்ம ஜேஜேகே அண்ட் டீமாஸ்லேயர் 2 ஆகிடும்பா. ஸோ 2029 நான் சொல்கிறேன். 2029 நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருப்போம், நம்ம முதல்ல இருப்போமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் பிளேலிஸ்ட்டில் போட்டு பார்க்குறேன். 2029 இதே வீடியோவை இன்ஃபினிட்டி கேஸ்ல தேர்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு நம்ம இவ்வளோ சப்ஸ்கிரைபர் சொன்ன வந்து இப்போ சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா, அதில் சொல்கிற ஒரு ஆளுக்கு நம்ம 4 வருஷம் கழிச்சு தான் கிஃப்ட் தருவோம், ஓகேவா? ஸோ எனிவே போகிறதுக்கு முன்னாடியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் 4 வருஷம் கழிச்சு நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருப்போம் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. யார் கரெக்டாக சொல்லிருக்கீங்க அப்படின்றத நம்ம இன்ஃபினிட்டி கேஸ்ல தேர்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கலாம். அண்ட் எனிவே சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் உடக்கேர்ஸ் கடை சத்தலாமா?